ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜய் டிராமா எஃப்எம். இன்னைக்கு நம்ம எபிசோட் 20 தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செக்யூரிட்டி கிட்ட சண்டை போட்ட நம்ம ஹீரோக்கு லைட்டா அடிபட்டுருது. ஹீரோயின் என்னதான் கோவமா இருந்தாலும் ஹீரோக்காக வந்து மருந்தெல்லாம் போட்டு விடுறா. அப்போ ஹீரோ அந்த இடத்த தர முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கோவமா பேசியிருப்பான்ல. சோ அதை நினைச்சு சாரி கேட்டுட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியாலாம் அந்த பிளேஸ கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பிளேஸ் எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கும் அதுல பங்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவனுக்கு இப்பதான் கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கு. சோ நாங்க இந்த பொசிஷனுக்கு வர ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினி சொல்லுவா, ஓகே உன்னோட லைஃப் நீங்க பாத்துக்கோங்க, எனக்காக நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்க வேணான்னு ரொம்ப சோகமா சொல்லுவா. இதனால ரொம்ப குழம்பி போயிருந்த நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ஒன்னா இருக்கணும்னு இவன் ஆசைப்படுறான். ஆனா அதுக்கான பாசிபிள் கொஞ்சம் கம்மி தானே. சோ இவன் கிட்ட கொஞ்சம் பேசுறான், நீ போய் ஹீரோயினி கிட்ட பேசு, மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல ஒன்னா இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணுவான். அட் த சேம் டைம் ரியாவும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவா, இங்க பாரு உனக்கு வந்து உன்னை படிக்க வைக்க உனக்கு பேரண்ட்ஸ், நீ ஜாலியா என்ஜாய் பண்ற உனக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு வேலை அப்படின்னு நிறைய இருக்கு. ஆனா பாவம் அவளுக்குன்னு யாருமே இல்ல, அவகிட்ட காசும் இல்ல, அவ தங்கறதுக்கான வீடும் இல்ல, அவ ரொம்பவே கஷ்டப்பட்டவ. அது மட்டும் இல்ல, அவ மாஸ்டர் டிகிரி முடிக்கணும்ன்றதுதான் அவளோட ஆம்பிஷன். பட் காசு இல்லாததுனால அதை கூட அவளால முடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங். ஏன்னா அவன் விட்டுட்டு வரும்போது அவ காலேஜ்ல தானே இருந்தா. சோ அவ பாதிலே படிப்பை விட்ட விஷயம் இவனுக்கு தெரியாது இல்லையா. சோ இப்பதான் இவனுக்கு இந்த விஷயம் தெரியுது. இதனால ஆல்ரெடி குழப்பத்துல இருந்த நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பம் அதிகமாயிடுது. ஏன்னா ஹீரோயினுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே மறுபடியும் சொல்றான், அவளோட லைஃப் இப்ப ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு, இந்த டைம்ல நீ அவ கூட கண்டிப்பா இருந்துதான் ஆகணும், அவ என்னதான் அவாய்ட் பண்ணாலும் நீ அவளுக்காக கொஞ்சம் இறங்கி போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றா. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல மாஸ்டர் டீம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயினியை எப்படி இங்க இருந்து வெளியே அனுப்புறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் தான் தனியா இல்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, அதுக்காக நம்ம என்ன பண்றது அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தன் சொல்ல, மாஸ்டர் டே தம்பி, அவ ஒரு பொண்ணுடா, பாவம் தனியா கஷ்டப்படுறான்னு ஹீரோயினுக்கு பாவம் பார்க்க கூட்டத்துல ஒரு கோயந்த, மாஸ்டர் அவ ஒரு ஆர்டினரி கேர்ள்னு நினைக்காதீங்க, அவ 10 பசங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்ல, இப்போ மாஸ்டர் டே தம்பி நீ ரொம்ப யோசிக்கிறடா, ஒழுங்கா எல்லாரும் கூட்டத்தை கழிச்சிட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல போய் ஒர்க்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இருந்தாலும் அதுல இவன் தான் ரொம்ப ஹீரோயினி மேல கோவமா இருக்கான். இவளை எப்படியாவது வெளியே துரத்தியே ஆகணும்னு மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ரொம்ப லோன்லியா இருந்துட்டு ஹீரோயினி பத்தின மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பாக்குறான். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண டைம்ல எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோயினியோட அலறல் சத்தம் கேட்டு அவன் ஓடி போய் பார்த்தா ஹீரோயினி கால் ஸ்லிப் ஆகி கீழே விழறா. சோ அவளை தாங்கி பிடிச்சிட்டு லைட் எல்லாம் போட்டு பார்த்தா அங்க ஒரே பிளட்டா இருக்கு. இதை பார்த்து ரெண்டு பேருக்கும் செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. உடனே போலீஸ் எல்லாம் வர வச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப செக்யூரிட்டி அங்கிள் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இது எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியல, யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஒன்னும் பயப்படாதீங்க, இங்க வந்து கேமரா இருக்குல்ல, அதை வச்சு நம்ம யார் இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பாக்குறதுக்காக போறாங்க. அந்த நேரம் மாஸ்டர் வந்து, இந்த நான் தான் பிக்கோட பிளட்ட வந்து அங்க தெளிச்சு விட்டுட்டேன், என்னோட மிஸ்டேக் தான், நீங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் வாண்டடா வந்து சரணடைறாரு. அப்ப செக்யூரிட்டி, சும்மா ஜோக் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப மாஸ்டர், நான் ஒன்னும் ஜோக் பண்ணல, நான் நிஜமா தான் சொல்றேன், எல்லாம் எனக்கு இவ மேல இருந்த கோவம் தான், என்னுடைய பொண்ணு வந்து ரொம்ப இவளால அப்செட் ஆயிருக்கா, அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, போலீஸ் கிட்ட இருந்து அவ கொடுத்த கேஸ வந்து வாபஸ் வாங்கிக்கிறா. ஏன்னா வந்து மாஸ்டர் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்றது நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். சோ அதனால நீங்க வந்து மாஸ்டர் அரெஸ்ட் பண்ண வேண்டாம் போலீஸ் கிட்ட சொல்ல, இப்ப போலீஸும் ஓகே சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஹீரோயினி சொல்றா, மாஸ்டர் நான் உங்களை நம்புறேன், அதே மாதிரி நீங்களும் என்ன நம்பலாம், நான் வந்து யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டேன், கண்டிப்பா என்னால யாருக்கும் இங்க வேலை போகாது, நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்ல, இப்ப மாஸ்டரும் வந்து உண்மையை சொல்றாரு. என்னன்னா அவனோட டீம்ல ஒருத்தர் இருந்தான்ல, அவன் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கான், அத மாஸ்டரும் பாத்துருக்காரு. சோ பாத்துட்டு தான் அவன் சட்டையை பிடிச்சு இவன் மாஸ்டர் கேட்பாரு. அப்ப வந்து அவன் சொல்லுவான், அவளை துரத்தணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்ல, இப்ப மாஸ்டர் டே நீ வயசு பையன்டா, இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா உன்னோட ஃபியூச்சரே அதுக்கப்புறம் ஸ்பாயில் ஆயிடும், போய் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்குள்ளேயே ஆனா பாத்தீங்கன்னா அங்க போலீஸ்லாம் வரவும் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அந்த பழிய வந்து இவர் மேலே போட்டுக்கிறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவான், இப்ப ஹீரோயினியே எப்படியாவது ஒரு சேஃப்டியான இடத்துல தங்க வைக்கணும்ல, சோ வந்து நீ என் கூட வா, நான் உனக்கு ஒரு சேஃப்டியான ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயினி முறைப்பா. ஏன்னா அவதான் பிரேக்கப் பண்ணிக்கலாம், இவளை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கா. இப்போ அவ முறைக்கவும் அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ
நினைக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும்ல. சோ இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்றதை கேட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா, அப்புறம் நெக்ஸ்ட் டே நீ என்ன எனிமிஸாவே பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இப்போ ஹீரோயினுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. சோ நம்ம ஹீரோ கூட தான் போயிட்டு இருக்கா. இப்போ ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட அண்ணா போட் ஹவுஸ் ஒன்னு இருக்குல்ல, அங்கதானே இவளை தங்க வச்சிருப்பா. சோ அதே இடத்துக்கு தான் கூப்பிட்டு போறான். அப்போ ஹீரோவோட அண்ணா அங்க வந்து சொல்றாரு, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா, உன்னாலதான் நான் இப்போ ஒரு நல்ல மனுஷனா திருந்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரவுடித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தான்ல, இப்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா திருந்தி சந்தோஷமா இருக்கான்ல. சோ அத பத்தி இவன் ஷேர் பண்ணிக்கிறான். சோ நீங்க தங்கிக்கோமா, எனக்கு வேலை இருக்கு, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப ஹீரோயினி அந்த ஹவுஸ்குள்ள போய் பார்த்த உடனே அங்க இருந்த திங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. ஏன்னா ஹீரோயினி ஞாபகமா ஹீரோ இன்னும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டே வரான். அப்போ கேக்குறான், நீ இன்னும் இதெல்லாம் தூக்கி போடலையா, ஏன் இதெல்லாம் இன்னும் வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ இதெல்லாம் தூக்கி போட எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாரியும் கேக்குறான். இப்பதான் வந்து எல்லா விஷயம் தெரியும், என்னாலதான் உன்னுடைய படிப்பு வேற பாதியில நின்னு போயிடுச்சோல, அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நான் சாரி சொல்றேன். பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்களே, சோ அத பத்தி ஹீரோ பேசுறதுக்கு வருவான். அந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு பாஸ் வந்து போன் பண்றாரு. அங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா, என்ன ஆயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இவளுமே சொல்லுவா, இங்க நடக்கிற விஷயத்த ஓரளவுக்கு ஷேர் பண்ணிட்டு கண்டிப்பா என்னால முடிஞ்ச நான் பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவளும் பேசிட்டு இருக்கா. இப்போ ஹீரோக்கு அவன் மனசுல என்ன இருக்குன்னா, அத பாஸும் ஹீரோயினையும் லவ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அதை வெளியே காமிச்சிக்கல. சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போக, இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவோட அண்ணன் பாத்தீங்கன்னா குப்பை விடுற வேலை தான் பாத்துட்டு இருக்காரு போல. அந்த நேரத்துல ரோட்ல வந்து ஒரு பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சண்டை முத்தி போகவே இப்ப நம்ம அண்ணன் போய் கேக்குறாரு. உடனே அவன், டேய் என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசிட்டு இருக்கா, நடுவுல நீ யாருடா, உன் வேலை ஏதோ அதை மட்டும் போய் பாருன்னு சொல்லி அவனை ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அடிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோட அண்ணன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய ரவுடி தானே. ஆனா இப்ப அவன் திறந்திருக்கிறதுனால இவன் அடிச்சதுக்கெல்லாம் பதில் எதுவுமே பேசாம ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சு சாரி கேக்குறான். இவனும் அவனை இன்சல்ட் பண்ணிட்டு போக, அப்போ அந்த பொண்ணு வந்து இவன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒழுங்கா போய் அவன் கிட்ட சாரி கேளுடா, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவா. இவனும் பணத்தை வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட சாரி கேக்குறான். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல மாஸ்டரும் அவங்க பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. இப்ப மாஸ்டர் பொண்ணுடைய ஆள் தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கான்ல, சோ அவனை பத்தி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. அவன் இன்னும் எவ்வளவு நாள் தான் அங்கே இருப்பான், ஏதோ என்னவோ பெரிய சிங்கர் ஆக போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவனை பத்தின எந்த டீடைல்ஸுமே இன்னும் தெரியாம இருக்கு. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, இன்னும் அவனை தான் நினைச்சிட்டு இருக்கே அப்படி இப்படின்னு மாஸ்டர் கேட்டுட்டு இருக்க. மாஸ்டர் பொண்ணு, சும்மா இருங்கப்பா, இப்ப எதுக்கு நீங்க அவனை பத்தி பேசுறீங்க, கண்டிப்பா அவன் ஒரு சிங்கர் ஆகி சக்சஸ்ஃபுல்லா என்கிட்டே வருவான், நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்பட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பையன் பாத்தீங்கன்னா வந்துருமோ. அதை பார்த்த உடனே இவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடும். சந்தோஷத்துல இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க. சோ அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவளோட ஹாப்பினஸ்க்கு சொல்ல அளவே இல்ல, அந்த அளவுக்கு அவ ஹாப்பியா இருக்கா. அப்ப மாஸ்டருக்கும் சந்தோஷம் தான். ஆனா அவனை பார்த்த உடனே அவன் சொல்லுவான், நீ பெரிய ஆளாயிட்ட, இங்கெல்லாம் வரமாட்டேன்னு நினைச்சு பரவாயில்ல வந்துட்டியே அப்படின்னு சொல்றான். அப்ப மாஸ்டர் வந்து அந்த பையனோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்து ரொம்ப கிண்டல் அடிக்கிறாரு. ஆனா மாஸ்டர் பொண்ணு சொல்லும், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவன் இப்போ ஒரு சிங்கர், அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இப்படிதான் இருக்கும், பழைய மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா, அந்த ஆளுக்கு ட்ரெஸ் போட்டு அவனை வேலை பார்க்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த பையன் மாஸ்டருக்கா வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து குடுக்குறான், வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான் போல. சோ அதெல்லாம் எடுத்து குடுக்குறான். அப்ப வந்து பாருங்க, அவன் ஏதோ கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக அவன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாருங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்ப அந்த பையனும் கொஞ்சம் தயங்கி தயங்கி நிக்கவே, இப்ப அந்த பொண்ணு சொல்லும், இங்க பாரு அவரு கிடக்குறாரு, அவரு வீடு, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதை எப்படியாவது கண்டிப்பா ட்ரீட் வச்சு செம்மையா ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த கிராமத்திலே ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து ட்ரீட் வைக்கிறா. சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. அப்போ அதே ஹோட்டல்ல தான் நம்ம ஹீரோயினி பாஸ் அப்புறம் சிஇஓ மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவ சிஇஓ பாக்குறாள். அவன் வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோயினி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவான்ல, அப்ப இவ தானே ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டுட்டு வந்துருவா. சோ அதெல்லாம் அவளுக்கு மைண்ட்ல ஓடும். இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காமிச்சிக்காம இருக்க, இவருமே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினே வெல்கம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆபீஸ் விஷயத்தெல்லாம் பத்தி பேசினதுக்கு அப்புறம் கம்பல் பண்ணி ரொம்ப ட்ரிங்க் பண்ண வச்சிருவாங்க ஹீரோயினிய. இவளுமே செம பர்த்டேல இருப்பா. அப்போ ஹீரோ வந்து, ஏன்டி இப்படி குடிச்சு குடிச்சு கெட்டு போற, உன்னை யாருடி இப்படி வாமிட் எடுக்கிற அளவுக்கு குடிக்க சொல்ற அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோயினி, டேய் நான் குடிச்சா உனக்கு என்னடா, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவா. அப்ப இங்க இந்த ரெண்டு தருதலைங்களும் அந்த ஃபுட் ஃபேக்டரியை வந்து எப்படி இவங்க வசம் படுத்திக்கிறதுனே பேசிட்டு இருக்காங்க. அங்க உள்ள ஒர்க்கர்ஸ பத்தில இவங்களுக்கு கவலை இல்ல, இவங்க நினைச்சதே இவங்க நடத்தியே தீரணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அப்ப அவன் சொல்லுவான், நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் ஒரு சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கடந்து நம்ம இதை சாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சிஓ சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு இந்த பாஸ் சொல்வாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்களுடைய ஹெல்ப் இருந்தா மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மூணாவதா ஒருத்தன் வரான். இவன் பேர் பாத்தீங்கன்னா இவன் வந்து நம்ம சிஓ தான்
தான் இன்ட்ரோ கொடுக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவரை வந்து அந்த டைம்ல கான்டாக்ட் பண்ணுங்க, இவன் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து எங்க ஹீரோயினிய காணும்னு தேடுறாங்க. அவதான் அங்க வாந்தி எடுத்துட்டு இருக்காளே. அப்போ நான் போய் கூப்பிட்டு வரேன்னு நம்ம பாஸ் போறாரு. அந்த நேரம் ஹீரோயினி போதையில நடக்க முடியாம நடந்துட்டு வர ஹீரோ பின்னாடியே ஓடி வருவான். அப்ப சொல்றா, ஏய் நீ ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்டடி, மறுபடியும் எங்கடி போற, ஒழுங்கா போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினி அதெல்லாம் எதுவும் கேட்காம போதையில நடந்து போக பாஸ் வந்து அவளை பிடிச்சு கூப்பிட்டு போறான். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி வந்து இவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்காங்களான்றது டவுட் வந்து நம்ம ஹீரோக்கு இருக்கு. ஹீரோயினி வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து நம்ம ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்குறா ஃப்ரெண்டுன்ற மாதிரி. அவனும் வந்து கையை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினியை கூப்பிட்டு போக இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா பாக்குறதுனால நம்ம ஹீரோக்கு லைட்டா வந்து ஜெலஸ் ஆகுது. ஜெலஸ் ஆகுறது மட்டும் இல்ல, அவன் கொஞ்சம் தப்பாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல வந்து இங்க பார்ட்டில அரேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல. சோ ஒரு பக்கம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, நம்ம ஹீரோக்கு மட்டும் ஹீரோயினி அவன் கையை பிடிச்சிட்டு போனது அதெல்லாம் அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சோ அவன் மட்டும் கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்ண. இந்த எபிசோட் இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை கைஸ்.